அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 11th அட்வான்ஸ்டு தமிழ்ல இங்கிலீஷ் டு தமிழ் இதை பார்த்துடலாம் ஷார்ட்கட்ஸா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ 11th அட்வான்ஸ்டு தமிழில் பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா பொருத்த பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்னா என்னது, நம்ம லைட்டாக லூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதுக்கு மீனிங் பொருத்த பாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வடிவேல் காமெடி ஞாபகம் வச்சுக்கணும். வடிவேல் என்ன சொல்லுவாருன்னா, பைக்கில் அந்த ஷேர் ஆட்டோ காமெடியில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, அப்போ அட்ஜஸ்ட்னா என்னது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா அப்படிங்கிறது மீனிங். அப்போ பொருத்த பாடு அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அஃபெக்ஷன் அப்படின்னா உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலையை நம்ம உணவோட நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உணவு நிலை நல்லா இருந்ததுன்னா நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம், இல்லைன்னா நம்ம என்னது ஃபுட் பாய்சனால அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ அஃபெக்ஷன்னா உணவு நிலை. ஸோ உணர்வு நிலையை வச்சுக்கணும். அடுத்து அல்லிட்ரேஷன்னா மோனை. ஸோ எதுகை மோனை ஏபுலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அப்போ அல்லிட்ரேஷன்னா மோனை. அல்லினா பூ, அந்த பூ வந்து பாருங்க முனியில தான் போய் நிற்கும். அப்போ மோனை முனி இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாமா. அப்போ அல்லிட்ரேஷன்னா அல்லிப்பூனா மோனை, முனையில தான் அல்லிப்பூ நிற்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஆட்டிடியூட்னா மனப்பான்மை. ஆட்டினா பாட்டியை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம பாட்டியோட மனம் நமக்கு இருக்குமா, இருக்காது. பாட்டி அள்ளி கொடுப்பாங்க, நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ ஆட்டிடியூட்னா பாட்டியோட மனம் பெருசு, அப்போ மனப்பான்மை. அடுத்து காக்னிஷன்னா அறிவு நிலை. ஸோ காக்னிஷன் அப்படின்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. அந்த ஐடி கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போறோம்னா நல்ல அறிவு இருந்தால் தான் போக முடியும். ஸோ அப்போ காக்னிஷன் அப்படின்னா அறிவு நிலை அப்படின்னு நான் வச்சுக்கணும். அடுத்து கிரிட்டிக் அப்படின்னா திறனாய்வாளர். ஸோ கிரிட்டிக்னா என்னதுன்னா திறனாய்வாளர். உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசித்தா தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இப்போ கிரிட்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், திறனாய்வாளர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டிடாக்டிக் அப்படின்னா அறம் கூறும் கவிதை. ஸோ ஒரு கவிதை சொல்லுதாங்க அப்படின்னா அதில் சில அறங்களும் இருக்கு அப்படின்னா நமக்கு டிக் டிக்னு நெஞ்சுக்கிற அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு அறங்கூறும் கவிதை கட்டோம்னா நம்ம மனசுல டிக் டிக்னு அடிச்சு நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ புறநானூறு பாடல்கள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அப்போ டிடாக்டிக்னு வந்ததுன்னா டிக்கு டிக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ டிக் டிக்குன்னு கத்தோம், அறம் கூறும் கவிதை கட்டோம்னா அப்படி மனசு சொல்லும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டாக்டரின் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், டாக்டர்ஸ் எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ கொள்கை அப்படிங்கிறது இது மீனிங் வரும். அப்போ 11th அட்வான்ஸ் தமிழில் கோட்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் படித்தா எல்லாரும் கோட்டு போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ கோட்பாடு அப்படிங்கிறது கோட்டை போடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எம்பத்தி அப்படின்னா என்னை பற்றி ஊருக்குள்ள போய் கேள்வியா, நான் என்ன மாதிரி தான் மற்றவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் மீனிங். ஸோ எம்பத்தினா தன்னை போல பிறரை பார்க்கறது தான் எம்பத்தி. ஸோ அடுத்து எசன்ஸ், நம்மலாம் பார்ப்போம். ஸோ இது வந்து என்னது, ரோஸ் எசன்ஸுமாங்க. அப்போ அந்த ரோஸா பூ எடுத்து பிழிஞ்சு தான் எசன்ஸ் எடுப்பாங்க. அப்போ எசன்ஸ் எடுக்கணும்னா பிழியணும். அப்போ எசன்ஸ்னா பிழிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃபிகர் பேசுது அப்படின்னா அந்த பேச்சு அழகா இருக்கும். அழகு, அணினா என்னது, அழகு அப்படின்னு தானே மீனிங்கு. ஸோ அப்போ அணிகள் அப்படிங்கிறது தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹைப்போதேசிஸ் அப்படின்னா ஹை பீப்புள் தான் போத்தீஸ்ல போய் எடுப்பாங்க துணி அப்படின்னு ஒரு கருத்து உலாவிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹை கிளாஸ் பீப்புள் தான் போத்தீஸ்ல போய் துணி எடுக்க முடியும்னு ஒரு கருத்து வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ ஹைப்போதேசிஸ்னா கருதுகோள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இமிட்டேட்டிவ். ஸோ இமிட்டேட்டிவ்னா என்னது, போல செய்ததுன்னு அர்த்தம். இந்த எமை என்ன செய்தோ அதான் இந்த எமையும் செய்யும். இப்போ கண்ணு மூடுதான், அப்போ இமிட்டேட்டிவ்னா இது போல இது செய்யும், அதான் ஷார்ட்கட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இம்பல்ஸ். ஸோ பல்ஸ் எப்படி பார்ப்பாங்க, அப்படி வச்சு பார்ப்பாங்க. அப்போ உள்ள ஏதாவது தூண்டல் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ இம்பல்ஸ்னா என்னது, உள் தூண்டல் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அயானி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி. ஸோ வஞ்ச புகழ்ச்சினா என்னது, புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஸோ அப்போ ஒருத்தன் வந்து வாரன்னா அவன் அயன்மேன்பா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவன் அயன் பண்ணதவனா இல்லை அயன்மேனா நல்லா சக்தி உடையணும் அப்படிங்கிறதுல ஒரு வஞ்ச புகழ்ச்சி இருக்கு. ஸோ அதான் அயானி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, மெட்ரி அப்படின்னா யாப்பு. ஸோ அந்த காலத்தில் யாப்பு படித்த காலத்தில் தான் மெட்ரிலாம் போட்டு அந்த இது பார்த்தாங்க. இப்போ யாரும் பார்க்க கிடையாது. அப்போ மெட்ரினா யாப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மெட்டி போட்டால் காப்பு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. ஸோ இந்த தாமிரவரன் படத்தில் நம்மளுடைய பிரபுவுக்கு வந்து என்ன செய்வாங்க, மெட்டி போட்டு விடுவாங்க இல்லையா. ஸோ அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மெட்டி போட்டால் காப்பு, அப்போ மெட்ரினா யாப்பு. வெர்ஸ்னா என்னது, செய்யுள். செய்யினா ஏதாட்டும் ஒன்று செஞ்சேன்னா வெரசா செய். ஸோ கொஞ்சம் லேட் பண்ணாது. அப்போ வெர்ஸ் அப்படின்னா செய்யுள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ வெர்ஸ் அப்படிங்கிறது என்னது, வசன கவிதை நம்ம படிச்சிருப்போம். அதை யார் கொண்டு வந்தா, ஸோ பாரதியார் வந்து கொண்டு வந்தார். புது கவிதைக்கு முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்னா அவர் தான். ஸோ அதை பற்றி பார்ப்போம், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ தியரி அப்படின்னா கொள்கை, ரைட்டா. ஸோ தியரினா கொள்கை. ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை கொள்ளையடிக்க முடியாது. தெரியாத விஷயத்துல எவ்வளவு உங்களுக்கு கொள்ளையடிக்கலாம். அப்போ தியரினா தெரி அப்படின்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சா கொள்ளையடிக்க முடியாது.
ஸோ டெண்டன்சினா டென்ட் போடுறோம். அந்த டென்ட் எதுக்காக போடுவோம்? நம்ம உள்ளே போய் தூங்கத்தான் போடுவோம். அப்போ உளப்போக்கு, உள்ளே போய் தூங்க போடுறதுனால உளப்போக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சிமில் அப்படின்னா ஊமை. ஸோ ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு போனதுன்னா நம்ம அப்படியே ஊமை ஆயிடுவோம். இதான் ஷார்ட்கட். ஸோ சிமில்னா ஊமை, நம்ம ஊமை ஆயிடுவோம், ஊமை. ஸோ இதோட 11th அட்வான்ஸ் தமிழில் பார்ட் 1 அப்படி இயல் 1ல் இவ்வளோதான் கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்தது. மீதி எல்லாம் ஓரளவு ஈஸியானதாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 வீடியோ போடலாம். வாங்க, நன்றி, வணக்கம்.